என்ன வேணும் உனக்கு? சொல்லு, யார் நீ? தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. வா. பொம்பளை மாதிரி ஓடி ஒளியாம தைரியம் இருந்தா முன்னாடி வா. வா, நான் முன்னாடி தானே நிக்கிறேன். வா. உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கெட்ட ஆத்மா ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிட்டா அங்க என்ன நடக்கும்? அந்த வீட்டுல நடக்கிற எல்லாமே மர்மமா தான் இருக்கும். அப்புறம் அங்க வேலை செய்யறவங்க இருக்கிறவங்க எல்லாரும் எதிரிகளா தான் மாறுவாங்க. இவங்களை விரட்டி அடிக்கிறது அந்த கெட்ட ஆத்மாவோட வேலையாயிடும். ஒரு மனுஷன் அவனோட வீடு அந்த மாதிரி இருக்கும்போது அவனால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை மும்பைல இருக்கிற ஒரு குடும்பத்துல நடக்குது. இங்க ஒருத்தன் பிளாக் மேஜிக்க பயன்படுத்தி நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு பாக்குறான். இப்ப அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஒரு காவலன், அவனையும் அந்த வீட்டை காப்பாத்துற காவலன். அதுதான் கணபதி பவா. நாங்க அவர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கோம். அதான் அவர் எங்களோட கஷ்டங்களை போக்குறாரு. ஆனா இப்பெல்லாம் எங்க குடும்பத்துல எல்லாமே தப்பா நடக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சதால என்ன தெரிஞ்சதுன்னா, யாரும் எங்க குடும்பத்து மேல பிளாக் மேஜிக்க பயன்படுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. எங்க குடும்பத்துல நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே தெரிவிக்க போறேன். கணேஷ், வேலை முடிஞ்சுதா? பாஸ், இதோட டென்டிங் பெயிண்டிங் முடிஞ்சது. ஷீல்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டியூன் பண்ணணும். சரி, அப்போ பாய். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஏய் சார், வண்டி ரெடியா? ரெடி ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சா சார்? வாங்க. ஏய் கணேஷ், இங்க சாரோட வண்டி இருந்தது எங்க? பாஸ், அதை நம்ம நவீன் தான் டெஸ்ட் டிரைவ் எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் டிரைவா? ஆனா வண்டியை முழுசா செக் பண்ணிட்டு தான் நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்களே. இல்ல சார், அது வந்து அவன் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்றான்னு நினைக்கிறேன். ஆமா சார். இருங்க, 2 மினிட்ஸ்ல வந்துருவான். அது வரைக்கும் நீங்க உள்ள உட்காருங்க. நீங்க வேணா கொஞ்சம் டீ சாப்பிட்டுருங்களே. கணேஷ் சார், சாருக்கு ஒரு டீ சொல்லு. டீ குடிக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. நான் சீக்கிரமா கிளம்பணும். சார், ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள உங்க வண்டி இதோ வந்துருச்சு பாருங்க. வாங்க. ஏய் இறங்குங்கடா. என்ன என் வண்டி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? மதன் பாய், என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் என்ன நவீன்? சார், அது வந்து நான் டெஸ்ட் டிரைவ் பண்ண போனேன். இப்படியா பண்ணுவீங்க டெஸ்ட் டிரைவ்? சரக்கு அடிச்சிட்டா? யாரு இவங்க எல்லாம்? நீ வண்டிக்குள்ள உட்கார்ந்து சரக்கடிச்சா நவீன்? முதல்ல இங்க இருந்து போ. ஓ கணேஷ், சொல்லுங்க சார். வண்டியை முதல்ல க்ளீன் பண்ணு உடனே. சரி சார். சார், சார், என் மெக்கானிக் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வெறும் 2 மினிட்ஸ் டைம் தாங்க, அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு மதன், ரொம்ப பெரிய தப்பு. சார், இது உங்க பில் பாருங்க. அவன் பண்ண தப்புக்கு நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? நான் தான் சொன்னல, இங்க இருந்து போ. போ. இந்த வண்டி தான் நமக்கு தினமும் சோறு போடுது. இதை நாம தெய்வமா மதிக்கணும். ஆனா நீ இதுக்குள்ளேயே உட்கார்ந்து குடிச்சிருக்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க பாஸ். நவீன், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. இல்ல நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். பாஸ், பாஸ், போடா. ஹைவே கிட்ட தான் எங்க வண்டிங்களுடைய கராஜ் இருந்துச்சு. எங்க வீடு அங்கதான் இருந்தது, ரொம்பவே கிட்ட. வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தது. மதனுக்கு கூட ஒரு நல்ல பேர் கிடைச்சது. அவரு எல்லாரை விட நல்ல மெக்கானிக்னு பேர் எடுத்தாரு. வண்டியில அவருக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி தான், அவரு ஒரு டாக்டர் மாதிரி. எல்லாமே சந்தோஷமா போச்சு. ஆனா அன்னைக்கு ராத்திரி
என்னங்க, என்ன சத்தம் அது? ஒர்க் ஷாப்ல இருந்து வருது. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஷட்டர் திறந்துருக்கு? இந்த ஒர்க்கர்ஸ் இருக்கானுங்களே, ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டானுங்க. என்ன வண்டிங்கெல்லாம் திறந்துருக்கு? இந்த கணேஷ் எங்க போனா? ரொம்ப திமிராயிடுச்சு. முகாப், ஷில்பா, ராஜு, ஷில்பா, 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 எழுந்துரு, எழுந்துரு, பூகம்பம் வருது, பசங்களை எல்லாம் காப்பாத்தணும், சீக்கிரம் வா, 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 பாத்து, பாத்து, மெதுவா. ராஜு, ரீனா, ரீனா, ராஜு, எழுந்துருங்க. என்னம்மா? மம்மி, வாங்க, 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 சீக்கிரம், சீக்கிரம் வெளியே வாங்க. மம்மி. இறங்க. மதன் பாய், என்னாச்சு மதன் பாய்? பூகம்பம் வந்தது இல்ல? பூகம்பமா? அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. ஐயோ, வீடு பூரா ஷேக் ஆயிடுச்சு. எல்லா பொருளும் கீழே விழுந்தது. நான் ரொம்ப நேரமா இந்த பக்கம் தான் சார் இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. சத்தம் ஒண்ணும் கேட்கலையே. சத்தமே கேட்கலையா? சரி சரி, வாங்க உள்ள போலாம், வாங்க சீக்கிரம் வாங்க, வாங்க உள்ள போலாம், வாங்க வாங்க உள்ள வாங்க, வாங்க. எல்லாம் சரியா தான் இருக்கு. பசங்களோட ரூமை பார்க்கலாம், வா. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஒர்க் ஷாப்ல போய் செக் பண்றேன். இது என்ன? மதன், மதன், என்னாச்சு? இது இது என்னது? இதெல்லாம் யார் பண்ணா? இதுக்கு முன்னாடி நான் இதை இங்க பார்த்ததே இல்லையே. என்ன இது? ரெண்டு பேரும் தூங்குங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும். கண்ணை மூடுங்க.
யாரு? மம்மி? பாட்டி? அட பாட்டி நில்லுங்க, நானும் வரேன். பாட்டி, பாட்டி, அட பாட்டி எங்க போறீங்க நீங்க? நில்லுங்க பாட்டி, நானும் வரேன்ல. ராஜு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இப்பதானே தூங்க வச்சுட்டு வந்தேன். ராஜு, 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 ராஜு எங்க போனா? ராஜு, ராஜு எங்க போயிருப்பான்? பாட்டி, நீங்க ஏன் என்ன இங்க கூப்பிட்டீங்க? எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா? அட சொல்லுங்க பாட்டி, நீங்க எனக்காக என்ன எடுத்துட்டு வந்தீங்க? ராஜு, இப்ப சொல்றீங்களா இல்லையா? இல்ல எனக்கு கோவம் வந்துரும். பாட்டி சொல்லுங்க பாட்டி, எனக்காக என்ன கொண்டு வந்தீங்க? பாட்டி ப்ளீஸ். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மம்மி, நான் பாட்டி கூட தான் பேசுறேன், வேணா நீங்களே பாருங்க. அட பாட்டி இங்கதான் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட இந்த கணபதி லாக்கெட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எனக்கு வேற ஒரு லாக்கெட் கொண்டு வந்து தரேன்னாங்க. இங்கதான் இருந்தாங்க மம்மி. ராஜு, இங்க பாரு, நான் உனக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, உன்னோட பாட்டி கடவுள் கிட்ட போயிட்டாங்க. இங்க யாரும் இல்லப்பா. ஆனா மம்மி, நான் பாட்டியை இங்கதான் பார்த்தேன், சாமி சத்தியமா. இங்க பாரு, பொய் சத்தியம் எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சரி வா, நம்ம போலாம். வா. படுத்துக்கோ, அமைதியா தூங்கணும். கையை உள்ள வச்சுக்கோ, கண்ணை மூடு. ஆமா மதன் சார், என்ன இதெல்லாம்? தெரியல, நேற்று ராத்திரி தான் நானும் பார்த்தேன். யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. சரி சரி, இதை சுத்தம் பண்ண. மதன் சார், இது இன்னும் பிரைட் ஆகுது. அதுக்கு இப்ப என்னங்கிற? இது பிளாக் மேஜிக் தான் சார், பஞ்ச பூஜை. இதோட ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். ஆகாயம், நீர், நிலம், காத்து, அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் ஆத்மா. ஒரு சாமியார் கேரளாவுல இதே மாதிரி வரைஞ்சி பூஜை பண்றத நான் நேர்ல பார்த்திருக்கேன் சார், கேள்வியும் பட்டிருக்கேன். எங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ அந்த இடத்துல ஆத்மாக்களை கூட்டிட்டு வந்த மாதிரியா சார், அந்த இடத்தையே அழிக்கிறதுக்காக. மதன் சார், இது ஏதோ சரியா படல. என்னடா உளர்ற? இதெல்லாம் நான் சுத்தமா நம்ப மாட்டேன். நானே இதை கிளீன் பண்றேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, போடா. ராஜு, என்ன இது? உனக்கு நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, வீட்டுல சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு? வெளியே தான் ஓட்டணும். சைக்கிள் விட்டு இறங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. எங்க சைக்கிள் ஓட்டணும்? வெளியில. குட்.
ராஜு, இந்த பக்கம் வா ராஜு, என் கிட்ட வா. ராஜு, இங்க வா ராஜு, என் பக்கத்துல வா. அந்த லாக்கெட்டை தூக்கி போடு. நான் உனக்கு புதுசு வாங்கி தரேன் ராஜு. அது ரொம்ப நல்லா இருக்கும். உன்கிட்ட இருக்கிறத எடுத்துரு. என் கிட்ட வா ராஜு. ஆனா பாட்டி, நீங்க கடவுள் கிட்ட போயிட்டீங்கன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அவ போய் சொல்றா. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல ராஜு. இப்ப நான் வந்திருக்கிறது ஒன்னு பார்க்க மட்டும்தான். வா, என் கிட்ட வா ராஜு. வரமாட்டேன். வா, என் கிட்ட வா. என்ன பண்ற நீ? எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது வீட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு? ஆனா அவங்க என்ன விரட்டுறாங்க மம்மி. யார் உன்னை விரட்டுறாங்க? அவங்க, அந்த பாட்டி தான் என்ன விரட்டுறாங்க. அது அங்க இருக்காங்க. யார் இருக்காங்க? ராஜு, இங்க யாருமே இல்லப்பா. பாட்டி இறந்துட்டாங்க. அவங்க கடவுள் கிட்ட போயிட்டாங்க. சரி, அதெல்லாம் விட, நீ என்ன பார்த்த நீ என்கிட்ட சொல்லு. வாங்க காட்டுறேன். வா, என்னன்னு காட்டு. என்ன இருக்கு? என்ன இருக்கீங்க? ஆ? இதுல உட்காந்தியா? இல்லம்மா, அவங்க தான் அதுல உட்கார்ந்தாங்க. பாட்டி அவங்க சொன்னாங்க நீங்க போய் சொல்றீங்கன்னு. கடவுள்லாம் இல்லையாம்மா. அவங்க பாட்டி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்கள பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அப்புறம் அவங்க கை ரொம்ப பெருசா இருந்தது. இவன் இப்படி சொன்னா கேட்க மாட்டான். இனிமே எப்படி ஓட்டுறேன்னு பாக்குறேன். கணேஷ், சொல்லுங்க சார். நான் வீட்டுக்கு போறேன். ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்தா அதை முடிச்சிட்டு நீயும் வீட்டுக்கு கிளம்பு. சரியா? ஓகே சார். ஓகே, பாய். இது எப்படி திறந்தது? ஒருவேளை சரியா மூடலையோ? சரி, மூடிட்டா போச்சு.
மறுபடியும் எப்படி இது திறந்தது? எவனாவது விளையாடுறானா? யாராவது இங்க? யாருமே இங்க இல்லையே. ஒர்க் ஷாப் திறந்து இருக்கு. அட வாவ், இங்க யாருமே இல்லையே. நான் இங்க விளையாட போறேன். இங்க இருக்கா? ஓகே. என் கூட விளையாடுறியா? அது தூக்கி போடு, தூக்கி போடு. அது இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா, அது கார்ல யாரும் இருக்காங்க. நீ இங்க என்ன பண்ற? ராஜு, அங்கதான் யாருமே இல்லையே. அமன், நீ எப்படி உள்ள தனியா வந்த? கணேஷ் கிட்ட ஒர்க் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தானே போக சொன்னேன். இனிமே நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. ஓகே? இனிமே இவன் கேரேஜ் பக்கம் வராம நீ தான் பாத்துக்கணும். சரி. வாஞ்ச், நீ எங்கம்மா இருக்க? வாஞ்ச், வாஞ்ச். ஓ, உங்க ஃபேவரட் ஷோ பாக்குறீங்களா? ம், மதன், ம்? மதன், இந்த சைக்கிள் என்ன அம்மாவோட ரூம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன நீ இதை இவன் தான் உள்ள போய் எடுத்துட்டு வந்திருப்பான். அப்பா நான் ஒன்னும் எடுக்கலப்பா. நானும் தான் எடுக்கல. இதோ சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. என் கூட வா. கதவு திறந்திருக்கு. மதன், ஆ? அதுல யாரோ உட்கார்ந்திருக்காங்க மதன். என்ன வளர நீ? மதன்,
மதன் யாரோ இருக்காங்க. அவங்க இப்ப என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. நான் அதை உணர்ந்த மதன். நானும் தான் உணர்ந்தேன். ரீனா! 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 ராஜு, அக்கா எங்க? ராஜு, அக்கா எங்க? அப்பா, அக்கா இங்க தான் உட்கார்ந்து இருந்தா. திடீர்னு ஏதோ வந்து அக்காவை இழுத்துட்டு போயிடுச்சுப்பா. என்ன? காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! அது நம்ம ரீனா தான். காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! அம்மா, அப்பா காப்பாத்துங்க! அம்மா, அப்பா காப்பாத்துங்க! ரீனா! 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 அம்மா, அப்பா காப்பாத்துங்க! ரீனா! அம்மா, அப்பா காப்பாத்துங்க! ரீனா, வா வா வா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உன் கூடவே தான் இருக்கேன். என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. அப்பா அது என்னைய பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. முதல்ல பாட்டியா வந்தது, அப்புறம் மெக்கானிக்கா வந்தது. அப்போ இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போ. ஆனா நீங்க? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா தான் இருப்பேன். இங்க என்ன இருக்குன்னு பாத்துடுறேன். நீங்க போங்க போங்க போங்க. எல்லாரும் ஒண்ணா இருங்க. என்ன வேணும் உனக்கு? சொல்லு, யாரு நீ? தைரியம் இருந்தே முன்னாடி வா. வா. ஏன் என் பொண்டாட்டி குழந்தைங்களை பயமுறுத்துற? தைரியம் இருந்தா நீ ஏன் முன்னாடி வா. ஏன் கோழ மாதிரி ஓடி ஒளியிற? நான் உன் முன்னாடி தானே இருக்கேன். வா வா. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த சமயத்துல மதனுக்கு எதுவுமே புரியல. என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இப்படி நடக்குது? என்ன இதெல்லாம்? ஏதாவது ஆத்மாவா இல்ல பேய் பிசாசா? அது எதுவா இருந்தாலும் எதுக்கு எங்க பின்னாடி வரணும்? அதுக்கப்புறம் எங்க நிலைமை மோசமாயிடுச்சு. இன்ஜினே இல்லாம கூட கார் மூவ் ஆக ஆரம்பிச்சது. வண்டில இருந்து ஹார்ன் அடிக்கிறது. அப்புறம் டிக்கியை ஓபன் பண்ணா ஒரு பிணம் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க எதுவும் இருக்காது. எல்லாருமே பயந்துட்டோம். எங்களுடைய பிசினஸ் கொஞ்ச நாள்லயே தரமட்டம் ஆயிடுச்சு. மதன் சார், இதெல்லாம் அதாலத்தான் நடக்குதோன்னு தோணுது. அந்த பிளாக் மேஜிக்கோட மார்க்ஸ் என்னைக்கு அதை நம்ம ஒர்க் ஷாப்ல பார்த்தோமோ அப்ப இருந்துதான் இப்படி நடக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு? நவீன் யார் கூடயோ போன்ல பேசிட்டு இருந்தத கணேஷ் கேட்டதா அவர்கிட்ட வந்து சொன்னாரு. எங்க குடும்பத்தை அழிக்கணும், எங்க குடும்பத்தை நாசமாக்கணும்னு நவீன் போன்ல பேசிட்டு இருந்தாரா. இப்போ இது உங்களோட இடம். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. இங்க யார் வந்தாலும் சரி, அப்புறம் என்ன பண்ணாலும் சரி, யாரும் எதுவும் பண்ண போறதில்ல. அப்புறம் உங்களையும் யாராலையும் விரட்டி அடிக்கவே முடியாது. இத ஸ்வீகரிங்க, இத ஸ்வீகரிங்க.
எங்க கிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எங்க வீட்டையும் அந்த கராஜையும் எப்படியாவது விட்டுட்டு போயிடணும். ஆனா அப்படி பண்றது மதனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த குழப்பத்துல நான் ஒரு பெரிய நாளை மறந்துட்டேன். அதுதான் விநாயகர் சதுர்த்தி. நான் இத பத்தி மதன் கிட்ட சொன்னேன். கணபதி நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சு அவருக்கு பூஜை பண்ணலான்னு சொன்னேன். ஆனா அவரு உத்தரப்பிரதேச சேர்ந்தவரு. இந்த விஷயத்துல எல்லாம் அவருக்கு நம்பிக்கையே இல்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சரியாயிடும்னாரு. ஆனா நான் அவருக்கு அதை புரிய வச்சேன். கணபதியை வீட்டுக்கு கொண்டு வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கிற எல்லா கெட்டதையும் அவர் சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். கெட்ட சக்தி ஒண்ணு இருந்தா நல்ல சக்தியும் நிச்சயமா இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா மதன் நான் சொன்ன விஷயத்த ஒத்துக்கிட்டாரு. அவர் வேண்டான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. கணபதி பப்பா 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 கணபதி. கணபதி பப்பா 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 கணபதி பப்பா. गणपति बप्पा मंगल मूर्ति
மதன் மதன் ரீனா எங்க? ரீனா 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 எங்க இருக்கு? ரீனா ரீனா என்னாச்சு உனக்கு? பாத்தீங்களப்பா? ரீனா 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 கண்ணு தர ரீனா. கடவுளே, அப்பல இருந்து மதனும் நம்ப ஆரம்பிச்சாரு. அவருக்கு அப்பதான் திரும்ப உயிர் வந்துச்சுன்னு சொல்லலாம். தைரியம் வந்துச்சு. அப்புறம் அவர் தெளிவா முடிவெடுத்தாரு. எல்லா சுமைகளையும் ஆண்டவன் மேல போட்டுட்டு நிம்மதியா இருந்தாரு. அவர் கணபதியோடைய பக்தரா மாறினாரு. चढ़ायो अच्छा गजमुख को दिल लाल विराजे सुत गौरी हर को हाथ लिए गुड़ लड्डू साई सुरवर को महिमा कहे न जाए लागत हूँ पद को जय देव जय देव जय जय जी गणराज विद्या सुखदाता धन्य तुम्हारो दर्शन मेरा मन रमता जय देव जय देव भगति से कोई शरणागत आवे संतति संपत्ति सब ही भरपूर पावे ऐसे तुम महाराज मोको अति भावे गोसावी नंदन नित्य दिन गुण गावे जय देव जय देव त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या करुणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव गणपति बप्पा मंगल मूर्ति गणपति बप्पा मंगल मूर्ति गणपति बप्पा मंगल मूर्ति
அந்த கெட்ட சக்தி இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிடுச்சு. நாங்க மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். கராஜும் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. அப்புறம் அவருடைய கருணையால மதனுக்கு இன்னும் நல்ல பேர் கிடைச்சது. அவர் பயப்பட்டு ஓடல. கணபதியை முழுமையா நம்பி அவர் மேல சுமைகளை போட்டாரு. இப்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப மதன் கணபதி மேல மிகப்பெரிய பக்தர் ஆயிட்டாரு. இப்ப வருஷம் நாங்க எங்க வீட்டுல கணபதியை வைக்கிறோம். கணபதி பாப்பா மோரியா. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உலகத்துல நிறைய சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஆனா சில பேர் அந்த சக்திகளை எழுப்பணுங்கிறதுக்காக சில மாய மந்திரங்களை செஞ்சு அதுங்களோட சக்தியை அதிகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மந்திரங்களை செஞ்சு அதுங்களை கெட்ட ஆவிகளா மாத்துறாங்க. இதுக்கு அவங்க உபயோகப்படுத்துற பொருட்கள் எழுதுறதுக்காக சாம்பலையும் குங்குமத்தையும் ரத்தம் இந்த மாதிரி பொருட்களை அவங்க உபயோகப்படுத்துவாங்க. அந்த எந்திரம் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் அதுங்களோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை அழிக்கணும்னா ரெண்டு வழிகள் மட்டும்தான் இருக்கு. அந்த மந்திரத்தை செஞ்சது யாரோ அவங்களே தான் இதை எடுக்கணும். இல்ல நம்ம கடவுளை நம்பி வழிபடணும்.